என்னோட கோரிக்கை என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வண்டி ஓட்ட போகிறோம், அங்கே ஒரு சின்ன தட்டுமுட்டு நடந்தது, ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுது. நேராக போலீஸ்காரங்க வந்து இடத்து ஓனரையோ வேற யாரையும் வந்து பேசுறது இல்லை. டைரெக்டாக அவங்க வந்து ஜேசிபி ஓனரையும் ஜேசிபி டிரைவரையும் தான் முதல்ல தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ஜேசிபி 10 நாள் 15 நாள் ஸ்டேஷன் அடிக்கிற மாதிரி இருக்கு. 10 நாள் ஜேசிபி ஒரு ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா அந்த ஓனரோட வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து அந்த வண்டிக்கு ஒரு ஆப்ரேட்டர் வரமாட்டாங்க. அந்த வண்டிக்கு போனோன்னா அந்த வண்டி 10 நாள் நின்றுடும் அப்படின்றனால ஆப்ரேட்டர் கூட வரமாட்டாங்க. அடுத்த ஆப்ரேட்டர் இதை வந்து முழுக்க வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஓட்ட போறோம்னா அந்த யாருக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த உரிமையாளர்கள் அவங்க தான் இதுக்கு முழுக்க காரணமா இருக்கு. அவங்க தான் நமக்கு வந்து சூரிட்டி கொடுக்கணும். அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. அடுத்தது நம்ம இப்போ ஒரு இடத்துல வீடு இடிக்க போவோம், அங்கே ரஃப்யூஸ் இருக்கும், அதை இடிச்ச கட்டணம் பண்ணணும். அதை நம்ம அள்ளிட்டு போறதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் இல்லை, நம்ம எடுத்துட்டு போவோம், போலீஸ் பார்த்தாங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த இடிச்ச கட்டணம் பண்ண எடுத்துட்டு போனா கூட வெரைட்டி பிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் ஸ்டேஷனுக்கு போய் வரும்போது நம்ம என்ன பெரிய மணல் மாஃபியா மாதிரி ஆகிடும். ஒரு சின்ன இடத்துலையும் நம்ம மாமல் கொடுக்குற மாதிரி நிலமெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நம்ம சங்கமாக மொத்தமாக சேர்ந்துருந்து இதை வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு